Hi guys, and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நியூஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ பட்ஜெட் 2024 பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்டா இந்த இந்திய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்களுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம் பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு டாக்ஸஸ்லாம் வந்து கம்மி பண்றாங்க அண்ட் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா புது புது இனிஷியேட்டிவ்ஸ் ரெகுலேஷன் எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் லேட்டர் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கோம். இடிஎஃப் அந்த ஊர்ல இந்த ஊர்ல இடிஎஃப் அப்ரூவ் ஆகுது, இந்த ஊர்ல வந்து இது அப்ரூவ் ஆகுது, ஆஸ்திரேலியா, ஹாங்காங், யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீயா இருக்கும்னு நினைச்சோம். பட் இட் ஹஸ் பிகம் அ வெரி பிக் ஃபிளாப் ஃபார் கிரிப்டோ அண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றத என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிட்டு சொன்னதுல விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விடியோவும் சரி விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்றதே எதுவும் மென்ஷன் பண்ணல. அண்ட் கிரிப்டோ அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா எதுலையுமே மென்ஷனே பண்ணல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயின்ல இப்ப யூஎஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிட்காயின் பத்தி பேசியதான் இப்ப ஓட்டு வாங்குறாங்க. ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பா இது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது இல்லாம அதிகமா தான் ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா நீங்க எந்த அளவுக்கு கேபிட்டல் வச்சிருக்கீங்களோ கெயின் எவ்வளவு அது ப்ராஃபிட் அதிகமாகுதோ அதோட டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10%ல இருந்து 12.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ப்ராஃபிட்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு கெயின்ஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸஸும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் நாள்ல ஒரு கிரிப்டோல பயங்கரமான ப்ராஃபிட் பயங்கரமா ஒன்று அடிக்கிறீங்க அப்படின்னா அதோட டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம் நீங்க கட்ட வேண்டியது. ஸோ இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேட்டாங்க. CoinDesk எல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா நாங்களே இதுக்கு வந்து எதிர்பார்க்கல. கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா புது இனிஷியேட்டிவ்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா எதுவுமே இல்லை. அண்ட் நாங்க வந்து தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் டு பிரிங் நியூ இனிஷியேட்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாம CoinDesk தரப்புல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா டிடிஎஸ் இப்ப 1% பிடிக்கிறத 0.01% மாத்துங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பா எந்த மாற்றமும் பெருசா பட்ஜெட்ல வராது. அன்லெஸ் அண்ட் அன்டன் இன்டரிம் பட்ஜெட் நடுவில் வந்து 4 months 3 months ஒன்ஸ் வரும்போது பாக்குறது தான் நம்ம பார்க்கணும். பட் இப்போதைக்கு இதுதாங்க கொஞ்சம் சேட் நியூஸ் தான் சொல்லலாம் ஃபார் கிரிப்டோ கரன்சி இன் இந்தியா பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு குட் நியூஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தேரியமோட ETF has been finally approved. அதாவது பிளாக் ராக்கோட இத்தேரியம் ETF வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு லைவ் ஆயிடுச்சு. அது ட்ரேடிங் லைவ்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு. இத்தேரியம்ல $3,500 USD மேல தாண்டி போச்சு. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அது கன்சல்டேட் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் 3,400லயும் பாத்தீங்கன்னா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. மேபி இந்த கம்மிங் டேஸ் ஒரு 1 or 2 days வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இத்தேரியம் வந்து அந்த பேஸை பிக் பண்ணும். ஸோ தட் இஸ் த நியூஸ் தட் வி வாண்டட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ இன் இந்தியா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்னொரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்லேயே தான் இருக்கு. So let's wait and watch what's happening in the forefront and do stay tuned with Kamma Crypto to know all the interesting information regarding cryptocurrency.